Welcome back to Simply at Home. In your video, today's video, we're going to be talking about 3 live examples on life-related examples that I have come across. ஸோ ஒரு 3 பேர்கிட்ட 3 விதமாக பேசினதுக்கப்புறமா எப்படி இந்த சீரீஸ் ஆரம்பித்தோங்கிற அந்த 3 கதை. அதில் ஒரு கதை வந்து ஐம் இன்க்ளூடிங் விச் இஸ் நாட் பார்ட் ஆஃப் 1 year. Okay, so let's go to the first one. So first one was where இது ஏன் 3 கதைன்னு சொல்கிறேன்னா ஆக்சுவலி ரியல் லைஃப் கான்வர்சேஷன்ஸ். ஐ வாண்ட் யூ டு திங்க், இந்த 3 கதையும் கேட்டுட்டு இதில் எந்த கேட்டகரியில் நம்ம இருந்தால் நம்மளும் பணக்காரங்களும் ஆக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக போடுங்க. ஸோ லெட்ஸ் கம் டு த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜென்ரலாக ஒரு கான்வர்சேஷன். இட் வாஸ் மோர் ஆன் க்ளோத்ஸ். ஸோ இவங்க வந்து எங்களுக்கு டோர் டெலிவரியில் சில விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் இன்ட்ராக்டிங். ஸோ நம்ம ரொம்ப வருஷமாக நம்மளுக்கு பழக்கமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன வாங்குகிறோமோ அதை தவிர கொஞ்சம் சுற்றியும் எல்லாம் பேசுவோம் இல்லையா. இன்றைக்கான டைம் கிடச்சதுன்னா அவங்களுக்கு டைம் இருந்ததுன்னா சம்திங் லைக் தட். ஸோ இதில் பேசின்னு இருக்கிறச்சே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் திங் தட் ஹேப்பன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹிம். 2-3 பேர்கிட்ட இது நடந்த ஒரு விஷயம். இன்னொரு லேடியும் தே ஆல் திங்க் நீங்கள் வந்து உங்களுக்கெலாம் என்ன, நீங்கள் வந்து பெரிய பெரிய கடையில் வாங்கியிருப்பீங்க, இது வந்து என்ன ஒரு 1000 ரூபாய் இருந்திருக்கும் இந்த குர்த்தா, ஒரு இந்த குர்த்தி வுட் ஹேவ் பீன் சம் 2000-3000 bucks. உங்களுக்கெலாம் என்னன்னு சொல்கிற நிறையா கதை நான் கேட்டிருக்கேன். பட் வாட் ஐ நெவர் அண்டர்ஸ்டுட் இனிஷியலி வாஸ், இந்த உங்களுக்கெலாம் என்னென்னா தே ஆர் திங்கிங் பெரிய பெரிய ஷோரூம்னா நிறையா காசு நிறையா செலவாகும் அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து இனிஷியலி ஐ நெவர் அண்டர்ஸ்டுட் ஆல் த சைக்காலஜி பிஹைண்ட் திஸ். பட் ஒருத்தரை வந்து நான் என்னோட கூட்டிகிட்டு போனேன். அவங்க வந்து ஷி லிட்ரலி தாட் ஐ பையிங் பிராண்டட் க்ளோத்ஸ் ஃபார் மை சன். ஸோ அண்ட் வளர்கிற குழந்தைக்கு ஐ எம் நாட் அ வெரி கிரேட் ஃபேன் ஆஃப். ஐ ஹாவ் பாட் ஹைலி பிராண்டட் ஸ்டஃப், நோ டவுட் அபவுட் தேட் ஆல்சோ. அதுவும் சேல் எப்போ நடக்கும், அதில் இன்னும் ஃபர்தராக எப்படி டிஸ்கவுண்ட் போட்டு தருவான், என்ன குவாலிட்டியில் இருக்குது, ஐ கோ த்ரூ ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ I also took her to this export surplus shop. நாங்கள் அந்த எந்த இடத்துல மீட் பண்ணோமோ அங்கே ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே அந்த கடை இருக்குது. ஸோ கிட்ஸ் when they are very small and all, they accident இந்த சுசு ஆகிடும், எதாவது ஆகிடலாம் ஸ்கூலில் வெளில. டக்குன்னு என் கையில் எதுவும் இல்லை, கிடுகிடுன்னு போய் ட்ரெஸ் வாங்கினேன். அவங்களுக்கு என்னப்பா போனாங்க வந்தாங்க ட்ரெஸ்ஸு வாங்கினாங்க. நம்மளால் வேறு ரொம்ப அழகாக இருப்பாங்க சின்ன வயசில். ஸோ anyways, so he'll look very cute in any combination. Kids generally are cute. So இவங்க வந்து அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப ஆப்வியஸாக வித் இன்க்விசிட்டிவ் ஷி ஆஸ்ட், ஹவு ஐ டோன்ட் நோ ஹவ் யூ ஆர் டூயிங் ஆல் திஸ் அண்ட் ஆல். ஐ பி லைக் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பெரிய கடைங்க, அதெல்லாம் நிறைய காசு. ஐ லிட்ரலி ஹெல்ட் ஆன் டு ஹர் ஹேண்ட். பிகாஸ் அவங்க வளர்ந்து வந்த விதத்தில் என்னென்னா, ஏதாவது பெருசானா கொஞ்சம் பயப்படுவாங்க, மற்றதெல்லாம் வந்து லொடலொடன்னு பேசுவாங்க. பட் இவங்க ஜென்ரலாகவே பயந்த சுபாவம் உடையவங்க. ஸோ ஐ செட் யூ கம் வித் மீ. அது எப்படி கடையில் வந்து நம்ம தாங்க ராஜா, நம்ம தான் கிங், கஸ்டமர் இஸ் கிங்குன்னு சொல்கிற இடத்துல நம்ம வந்து வாட்டர் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போனாலும் தே ஆர் சப்போஸ் டு வெல்கம் அஸ். அண்ட் நம்மளுக்கு அவங்க காட்டணும், அவங்களுக்கு சேல்ஸ் ஆகணும். அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட் என்ன, ப்ராஃபிட் வரணும், சேல்ஸ் ஆகணும். நீ சாமான் வாங்குறேன்னா நீ கிழிஞ்சில் போட்டுன்னு வந்தாலும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போனேன். ஸோ தென் ஐ ஷோட் ஹர் த ஸ்மால் நியூவான்சஸ். ஸோ வாட் திஸ் எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் ஷாப் வில் டூ இஸ், இதெல்லாம் ரிஜெக்டட் பீசஸ் விச் கோஸ் டு பிராண்டட் ஸ்டோர்ஸ். ஸோ ஒரு 10 பட்டன் இருக்கிற இடத்துல ஒரு பட்டனில் வந்து மற்றதெல்லாம் 4. இன்ஃபேக்ட் ஐ ஷோட் ஹர் தாமஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிராண்ட், டிஸ்னிலாம் பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ், ரைட்? If you're getting that even for 400, அவங்களுக்கு காஸ்ட்லி, பட் எனக்கு இட் வாஸ் ஓகே. ஸோ 400 rupeesக்கு அதையே நான் ஷோரூமில் வாங்கியிருந்தேன்னா அட்லீஸ்ட் ஒரு 2000 ரூபாய்க்கு கம்மியாக இருந்திருக்காதுன்னு எனக்கு அந்த வேல்யூ தெரியும். ஸோ அதில் வந்து மேலே அந்த டிஸ்னியோடதில் ஒரே ஒரு பட்டனில் ப்ளூவில் தைச்சிருந்தாங்க. அதனால இட்ஸ் அ ரிஜெக்டட் பீஸ். பட் ஓவரால் எவ்ரி திங் எல்ஸ் வாஸ் ஃபைன். நீங்கள் கிட்டக்கு ஒரு பைனாக்குலர் வச்சு பார்த்தா தான் தெரியும். பட் அந்த மாதிரி ஒரு ரிஜெக்டட் பீஸை நம்ம குழந்தைக்கு போடணுமா? நாட் நெசசரி. என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் அ கலர் டிஃப்ரென்ஸ். அது ஒன்றும்
பியலை, வேறு இடத்துல கட் பண்ணலை, ஒரு கை பெருசு ஒரு கை சின்னது இல்லை, அந்த மாதிரிலாமும் ரிஜெக்டட் பீசஸில் இருக்கும், நம்ம பார்க்கலாம். ஸோ அதே இடத்துல டெய்லி வேர் ஐட்டம்ஸ் வேறு த்ரோ அவே ப்ரைஸஸ் லைக் 50, 75, 100. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு அந்த ரேஞ்சில் என்னை பொறுத்த வரைக்கும் போகும். 3-4 monthஸில் they'll keep growing, but at the same time the quality will be good. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட காமிச்சேன். இதை மாதிரி இடம்லாமும் இருக்குது, கடைன்னா டோன்ட் திங்க் இட்ஸ் a huge thing அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே கேட்டகரியில் இன்னொருத்தர்கிட்ட பேசின்னு இருக்கச்சு, அவர் வந்து என்னங்க ஏதோ if the function comes I have to buy for my wife, I have to buy for myself, daughter's becoming a teenage daughter, how can I refuse, it's getting very expensive. So சாதாரணமாக நான் கேட்டேன், இங்கேருந்து why do you have to go all the way to certain shops? அந்தந்த ஏரியாலேயே நிறையா கடைகள் இருக்குன்ட்டு எங்கள் தெரு கடைசிலேயே இருக்கிற கடையை காமிச்சு, அங்கே போய் என்னைக்கான்னு பார்த்துருக்கீங்களா, அந்த கடையாக காஸ்ட்லியாக இருக்குமே. I asked him what is costly. So when he mentioned the value of clothes that he was buying for that festivity for his family, நான் சொன்னேன், நீங்கள் அங்கே ஆஷின் போய் பாருங்கள், அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்காது. அண்ட் யூ ஹேவ் அப்படியே உங்களுக்கு அந்த முன்ன பின்ன 100 ரூபாய் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தின்னு தோணிதுன்னா, just start saving from today. No, it's just another 4 months down the line. So அப்போது இது சேலில் எடுத்தேன். அதை whatever, I'll try to wear the other outfit. You won't believe I picked up a kurta in pantaloons in 2021 November. I still remember the year and month for various reasons. Personal side நிறைய விஷயங்கள் நடந்ததுனால. And எதேர்ச்சியாக நாங்கள் போகிறச்சு, வெளியில் போர்டெல்லாம் ஒன்றும் இல்லை, சேலுன்னெலாம் எதுவும் போடல, பட் இன்ஹவுஸ் சேல் ஒரு கார்னரில் ஒரு 10 பீஸை போட்டு இதெல்லாம் சேலில் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. இட்ஸ் அ பியோர் காட்டன். MRP was nothing less than 1700 rupees. அதோட இன்ட்ரிகேட் அந்த whatever மெஷின் எம்ப்ராய்டரி, அதை 300 ரூபாய்க்கு வாங்கினேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, வாரத்துக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஐம் ஸ்டில் யூஸிங் தட் குர்த்தி. Okay, it's actually 300 rupees. So வெளியிலேருந்து பார்க்கறச்சே it could be a very big branded shop, but there are such other nuances in which you can pick and choose. Now again, இந்த கதை ஏன் சொன்னேன்னா, அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கறச்சே அப்போ உண்டியல்ங்கிற கான்செப்ட் பற்றி இவங்கள்கிட்ட பேசினேன். Why don't you start putting X number of... உண்டியல் is not new to our country or concept, right? இது இந்த ட்ரெஸ் வாங்குறதுக்குன்னு சேர்த்துனே வாங்கலேன், சேல் சமயத்தில் வாங்கி யூஸ் இட் ஃபார் அ ஃபெஸ்டிவிட்டி அப்படின்னு பண்ணணும். ஸோ நாங்கள் அந்த பேசின இதில் எனக்கு ஒரு ஜென்ரலாக இது என்னென்னா, நம்ம ஒரு ரொம்ப எக்ஸைட்டடாக இது சொன்னோமே, அவங்க ட்ரை பண்ணாங்களான்னு கேட்டாக்க அவங்க ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு ஸ்டோரியாக நான் இந்த லைவ் எக்ஸாம்பிளில் விடுறேன். ஒரு 2-3 வாட்டி கேட்டதுக்கப்புறம் நான் வந்து எல்லாம் நம்ம கேட்கக்கூடாது, நம்ம சொன்னோங்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு ப்ரெஷராக ஃபீல் ஆகக்கூடாது. ஏன்னா அவங்க கேஷ் அண்ட் கேரி பிஸ்னஸ். ஸோ அன்னன்னைக்கு வர்றதை வச்சு தான் அடுத்த நாள் சாமான் வாங்கி அடுத்த நாள் போட்டு. ஸோ இஃப் இட்ஸ் அ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர் வெண்டர், அவங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் டெஃபினெட்லி பெரிஷபிள் ஐட்டம்ஸ் விற்கிறவங்க, அவங்களுக்கு இது வந்து குட் பி அன் எக்ஸ்ட்ரா சேலஞ்ச். அதனால நான் அதுக்கப்புறம் கேட்கலை. ஸோ இதே பேட்டர்னில் ஒரு 2-3 மாதம் கழித்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டோரி விச் ஐ ஸ்டில் டிட் ஷேர் இந்த ஃபினான்ஷியல் சீரீஸில், இந்த டிஜி கோல்டுன்னு ஒன்று ஃபஸ்ட்டு செகண்ட் வீடியோ பண்ணேன் இல்லையா, டிஜி கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். ஸோ அதுக்கு முன்னாடி நடந்த விஷயந்தான் இது. ஸோ அந்த கோல்டை பற்றி நான் படிக்க ஆரம்பித்தது இந்த அடுத்த கதைக்கு தான், தேங்க்ஸ். ஸோ அதில் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் யூபிஐயே யூஸ் பண்ணாத ஒரு யூஸ் பண்ணுவார், பட் நீங்களுமா யூபிஐ, ஐ கோ ஃபார் ஆல் லைக் 1 items and 2 items and I just like to go for a walk. போயிட்டு வந்தேனாக்கா, ஸோ இட் வாஸ் லேட் இன் தி ஈவினிங் and I kind of tried to finish the transaction. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த நாளைக்கு அப்படின்னு நான் வைக்கிறதுக்கு எனக்கு பர்சனலி ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நாளைக்கு நான் உயிரோடு இல்லைன்னா இந்த 1 ரூபாய்க்காக நான் வந்து பிறக்கணுமான்னு சொல்லி யோசிக்கிற கேஸை தட்ஸ் கைண்ட் ஆஃப் இம்பைப்ட் இன் மீ. So I was giving some coins, exchange ஆகிருக்கச்சு. I gave this 10 rupee coin and he was returning a 5 rupee coin and all those things. And then some exchange of coins, basically பேலன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து அவருக்கு ஏதோ ஒரு நல்ல மூட்டில் இருந்தார். இருங்க என்னங்க, நான் வெள்ளி கொடுக்குறேன், நீங்கள் தங்கம் கொடுங்க அப்படின்னாரு. இட் வாஸ் வெரி
funny. For a second I didn't understand. வெள்ளி காசு தங்க காசா. ஸோ ட்ரெடிஷ்னலி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா தங்க நாணயம் பொன்முடி கொடுங்க அப்படின்னா பொன்னா இட் வில் பி காயின்ஸ் மேட் அவுட் ஆஃப் கோல்டு இட் செல்ஃப். ஸோ இந்த ராஜா ராணி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் வில் பி ஆன் கோல்டு காயின், சில்வர் காயின், காப்பர் காயின். ஸோ நீ எதை வச்சுட்டு வாங்குற விற்கிற அதோட பொருளோட வேல்யூ வாஸ் பேஸ்ட் ஆன் தீஸ் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ். இந்த மெட்டலில் பண்ணியிருக்கிற காயின்ஸை வச்சு தான் அந்த காலத்தில் இருந்தது. ஸோ இன்னையோட காயினோட மதிப்பும் என்னென்னா அந்த காயினோட வெயிட்டுக்கு தந்த மதிப்பு தான் அந்த ரூபா வேல்யூ. ஸோ ரூபா வேல்யூ குறைஞ்சுட்டே வருதுன்னு அதோட வெயிட்டு குறையிறது, அந்த என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கிறதுல இப்படி குறையிறதுன்னு ஒன்று நம்ம ஊரில் பார்க்க முடியும். ஸோ we can see the value of a 1 rupee coin is what is the actual value of rupee. So its weight, the metal used எல்லாம் is associated. இதுவும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. I hope that's a very useful information to you. So அந்த 5 rupee coin is gold in color. Then this 2 rupee, 1 rupee coin is silver in color. And this 10 rupee coin has a combination of the copper and silver. So அந்த exchange பண்ணுறச்சே இன்னைக்கு நீங்கள் சில்வர் கொடுங்க நான் கோல்டு கொடுக்குறேன். So we had a conversation which was very interesting. அப்போ ஏதோ பேசிட்டு இருக்கச்சே இது நல்லா இருக்கே, கொடுங்க கோல்டு கொடுங்க. It's your turn to give me gold. So you give me gold and I'll give you silver. I kind of in a very funny way, I was just having a fun conversation. And we were 2-3 days consecutively this happened. So then the third day, he was little free and in a good mood and all. நல்ல மூடில் இருந்தார். எங்கே தங்கம் வாங்குற நிலைமையிலையா இருக்குது அப்படின்னு the topic started. So this is where it really hit me hard that people want to go to the 10th step before hitting the first step. இது என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ எடுத்த உடனே நான் 1 கிராம் தங்கம். ஸோ இந்த கான்வர்சேஷன் நடக்கிறச்சே இட் வாஸ் சம்வேர் இன் த மிட் ஆஃப் 2024. ஸோ அப்போ வந்து தங்கம் அப்ராக்சிமேட்லாம் இட் வாஸ் அட் 7,000. 22 carat gold was 1 gram was somewhere around 7,000 rupees. So I said 10 கிராம்னே வச்சுக்காங்களேன். So if it is 10 grams, so he understands grams and all. He runs a shop on those lines. So I said if it is 10 grams, use a calculator. 10 gram 7,000 ரூபாய்னா 1 கிராம் எவ்வளோ அப்படின்னு கேட்டேன். Then I also had time, so we had a conversation like this. 1 gram means he said 700 rupees. 700 rupeesக்கு ஒரு நல்ல சட்டை நம்ம தீபாவளிக்கோ கிறிஸ்மஸுக்கோ இதுக்கோ எடுக்கிறோமா இல்லையா? அது சில I mean it's not a big money. It was easy for him to talk about 700, but it was very difficult for him to talk about 7,000. 7,000 ரூபாய் அப்படிங்கிறதுக்கும் 700 ரூபாய் அப்படிங்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 700 rupees only. I said 700 rupees is possible? He said yes. You can spend 700 rupees today? He said yes. He didn't understand நான் என்ன ஆங்கிள் எது கேட்குறேன்னு புரியல. உங்களால் இன்றைக்கி 700 ரூபாய் முடியும்னா 1 milli 1 millis make 1 gram. 1 மில்லி பொட்டு காயின்னு கிடைக்கும். ஸோ 10 மில்லியை சேர்த்தா 1 கிராம் கோல்டு காயின். இன்றைக்கி எப்போல்லாம் 700 சேருதோ கிடுன்னு போய் ஒரு மில்லி வாங்கிக்கங்க அப்படின்னு இப்படி ஒரு யோசிச்சார். ஸோ இஃப் யூ பிக் அப் 10 over a period of time, you having 1 gram coin in your hand. இல்லை இன்னைக்கு அதெல்லாம் அது விலைவாசி ஏற இதுவும் ஏறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு தான் நம்மலாம் தங்கம் வாங்க போகிறோமோ. திஸ் வாஸ் த டயலாக். The side expenses are increasing, gold is also increasing. When will I buy gold? My point is, we can. So that's the conversation we had, and so I took the liberty in asking him, அவர்கிட்ட என்ன கேட்டேன்னா, எப்படி சேர்க்குறீங்க, what is your saving strategy? ஏதோ வருதுங்க போகிறதுங்க, நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி வருதுங்க போகிறதுங்க. And I kind of always never understood these small shops. I want to help small shops. So I rarely get into huge departmental stores. On the other hand, departmental stores used to be like a craze because we've seen only smaller shops earlier, right? So இவங்களது வந்து ரொம்ப it's very hard to remember. They'll remember you, what you last bought, and ஒரு என்ன நாளைக்கு அந்த 10 ரூபா தரேன்ட்டு சாமான் வாங்கிட்டு வருவாங்க. He'll also give because he knows in and around in that locality, right?
So how do they handle cash and carry for that month if so many people are like, I'll give it to you today, I'll give it to you tomorrow? It's not that they're deliberately doing, வேணும்ட்டே பண்ண மாட்டாங்க. பட் சடனாக ஒரு நான் போயிட்டே இருக்கேன், இது இப்போ கொடுங்கண்ணா, நானே இது மாதிரி பண்ணியிருக்கேன். நான் ஆன் த வே டு த ஹாஸ்பிட்டல், ஐ ஸ்டாப் நியர் ஹிஸ் ஷாப், சம்திங் தட் ஐ நீட் அட் த ஹாஸ்பிட்டல், நடுவில் சாப்பிட்றதுக்கு வாட் எவர். ஸோ ஐ வுட் ஹவ் பிக்ட் அப் சம்திங், ஐ வுட் ஹவ் ஜஸ்ட் ஆஸ்ட் பிக்ட் அப், ஐ வுட் ஹவ் ஹேட் த கேஷ் இன் ஹேண்ட். திரும்பி வந்து சாயங்காலம் ஐ கிவ் இட் டு ஹிம் ஆர் whenever next in case it's a discharge or whatever. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நானும் பண்ணியிருக்கேன். பட் ஹவு வில் they remember? ட்ரஸ்ட் ஒரு பக்கம். ஸோ இது எப்படி இவங்க ட்ரான்சாக்ஷன்ஸை மானிட்டர் பண்ணுறாங்கன்னு எனக்கே புரியாது. நான் ஒரு வாட்டி கேட்கறச்சே அவருக்கே திட்டி முக்கு ஆடினார். So I said, so why don't you do something on a daily basis? This is not new. I'm not teaching anything new here. எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். We actually know everything and we've been doing this from donkey years of our grandparents times onwards, great grandparents times onwards. உண்டியல்னு ஒன்று இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன அப்படி பார்த்தாங்க, இத்தனை சாமி வச்சுருக்கீங்க, அங்கே ஒரு உண்டியல் வைக்க மாட்டிங்களா? அந்த உண்டியல் வைங்க உங்கள் கடையில். when you're closing the shutter of your shop, என்ன கையில் உங்களுக்கு டக்குன்னு எனி சில்லறை, it could be 1 rupee, it could be even of course 50 paisa இப்போ இல்லை அந்த கான்வர்சேஷன் போது. பட் ஆக்சுவலி if you see the another tip, another interesting information I'm giving you, RBI வெப்சைட்டில் போன மாதம் நான் படிக்கிறச்சு, I will tell you, June 2025 நான் படிக்கிறச்சு, 50 paisa coin is still a valid transactionable coin. நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல, உங்ககிட்ட இருக்குது, தூங்கின்னு இருக்குது, வேஸ்ட்டுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பேங்க்கில் கொண்டு போய் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். ஸோ நவ் தட் ஐ ஈவன் ஸ்போக்கன் அபவுட் 50 paisa காயின். 50 paisa காயின் இஸ் அ டிரான்சாக்ஷனபிள் காயின், அதாவது நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ பஸ்லலாம் போனீங்கன்னா இது 50 paisa, இது இல்லை அது இல்லைன்னு எவனான்னு சொன்னான்னா தாராளமாக நீங்கள் ஆர்பிஐலேருந்து கூகுள் பண்ணி எடுத்து அவங்களுக்கே போட்டு இல்லை இருக்குது அப்படின்னு சட்டையை நீங்கள் பிடிக்கலாம். ஓகே, now that I have said that, because it's there, நான் ஒன்றும் புதுசாக சொன்னேன், நீங்களே கூகுள் பண்ணி பாருங்கள். பட் I read it in June 2025. So we'll come back to the next, continue this conversation. So என்ன சில்லறை கிடைக்கிறதோ, பட் டெய்லி யூ ஹாவ் டு டூ திஸ். இந்த மாதிரி இந்த இதை ஒட்டி ஏதோ ஒரு நல்ல நாள் வந்தது, திஸ் துர்கா பூஜா, அந்த நவராத்திரி முடிஞ்சு விஜயதசமி. I said இல்லை வைக்கணும், பட் he was very serious and interested. ஸோ இன்னொரு வாட்டி என்ன எதாவது யோசிச்சிங்களா? இல்லை ஐ தாட் அந்த ஃபஸ்ட்டு கதை மாதிரி டீலில் விட்டுருலாம், ஏதோ வைக்கலன்னா நம்ம போய் நோண்டக்கூடாது இல்லையா, பேசினோம் அதோட விட்டுட்டேன். இந்த அஷ்டம் என்ன பண்ண போகிறீங்களா? இல்லை சீரியஸாக உண்டியல் வாங்கிட்டேன் மேடம், நான் ஒன்றும் போட ஆரம்பிக்கல. சரி ஓகே, நாளைக்கு விஜயதசமி, விஜய பவா, எனிதிங் யூ ஸ்டார்ட் இஸ் சப்போஸ் டு ஃப்ளரிஷ். முதல்ல நாளைக்கு ஆரம்பிங்க. ஆனால் 3 months கழிச்சு தான் அடுத்த கேள்வி நான் உங்களுக்கு கேட்பேன். Just follow the process. We'll see at the end of 3 months what happens. அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஸோ நான் அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு தான் வந்தேன். He said ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு. ஓகே, வெரி குட். பட் ஐ ஆஸ் ப்ராமிஸ்ட் ஐ டென்ட் சே எனிதிங். 1st January போய் அவங்கள கேள்வி கேட்டேன். ஸோ என்ன கேட்டேன்னா, மூஞ்சிரா உண்டியல் என்னங்க அப்படின்னு. ஓகே, இன்றைக்கி என்னிட்ட சொல்கிறோம். ஒரு சில நாள் மிஸ் ஆகிடுதுங்க, ஒரு சில நாள் ஏதோ போட்டோம். நான் என்ன யோசித்தேன்னா, அட்லீஸ்ட் இஃப் தே ஹேட் புட் சம் sufficient amount of whatever, 90 days இல்லையா, 3 மாதங்கிறது 3 மாதத்துக்கு மேலே ஆக போகிறது. ஸோ ஈவன் இஃப் இட் இஸ் 10 rupees per டேனாக்க 900 rupees வந்துடும். இந்த 700 வச்சுட்டு பேசலாம். நான் மென்டலாக ஒரு கால்குலேஷனில் இருந்தேன். சேம் பார்த்தீங்களா, ஒரு மில்லி பண்ண முடிஞ்சது பார்த்தீங்களா 3 மாதத்துலேயே அப்படின்னு. In 3 months you were able to save money equivalent to 1 milli of gold அப்படின்னு நம்ம காலரை தூக்கி விட்டுக்கலாம். நம்ம ஒரு ஜம்பவானா போய் நின்னாக்க, he said he gave me a different value. It was nowhere next to 900 but close to 500. So இதை பார்த்துட்டு இவ்வளோ தாங்க சேர்க்க முடிஞ்சது. I said this is not how you have to see savings. நம்ம எங்கே இருந்தோம்? 0 0ல இருந்தோம். In 90 days you're having almost 500 bucks. You'll have to wait for a second.
ouch, that's a long time. I don't know how many of you are எத்தனை பேர் இதை ஒன்றும் கேட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் the point is, it's pretty simple. You start with zero, but you have something in hand. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். பட் கம்மிங் பேக் டு த டாபிக், எது பெட்டர்? நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறது பெட்டரா, ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஆக்ஷன் எடுக்கிறது பெட்டரா? இதுதான் நம்ம யோசிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ தாட் ஐல் டெல் யூ 3 different stories, பட் ஐ திங்க் இதுவே ரொம்ப லெங்தி ஆகிடுது. ஸோ இவங்க எல்லாருக்குமே கேஷ் அண்ட் கேரி கைண்ட் ஆஃப் அ பிஸ்னஸ், சேலரி கேட்டகரி கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்சு சேவ் பண்ணுறதுங்கிறது வந்து முன்ன பின்ன ஆகும். பட் வாட் ஆக்சுவலி ஒர்க்ஸ், நீங்கள் எப்போ அடுத்த லெவல் அந்த 10வது படிக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு படி ஏறணும். 10ஆம் கிளாஸ் நான் பண்ணணும்னா ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நான் வரணும். ஸ்ட்ரெயிட்டாக நான் 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் கொடுக்கணுன்னா கூட அதுக்கு முன்னாடியான ப்ரிப்பரேஷன்ஸை நான் வீட்லேயாவது பண்ணணும். ஸ்கூலில் தான் நான் போய் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. யூ ஹேவ் ஸோ மெனி ஹோம் ஸ்கூலிங் கான்செப்ட்ஸ். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கணும் நம்ம. அண்ட் வாட் இஸ், ஐம் ஸோ சாரி, ஐ திங்க் திஸ் இஸ் pretty distracting to me also. But anyways, I'll try to close it out soon. ஸோ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஒரு விஷயம் நானும் பணக்காரனாகணும், என்னாலையும் ஒரு புடி தங்கம் வாங்க முடியுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறச்சு வாட் எவர் சார், இதில் எப்படிங்க 1 மில்லியன் தங்கம் வாங்குறதுங்கிற மாதிரி அந்த டிஸ்கஷன். ஏன்னா வி ஸ்டார்டட் வித் கோல்டு இல்லையா. ஐ சார் நீங்கள் ஏன் அப்படி பார்க்குறீங்க, இதில் 5 கிராம் சில்வர் வாங்கலாமே அப்படின்னு. அப்படி ஒரு நிமிஷம் யோசிச்சார். 1 கிராம் சில்வர் எவ்வளோ? ஓகே, அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம், நவ் ஐ திங்க் ஆஸ் வி ஸ்பீக் இன் July 2025, ஐ திங்க் சில்வர் இஸ் அட் அரவுண்ட் 110 to 115 அந்த ரேஞ்சில் பார்த்தேன்னு நினைக்கிறேன் போன வாரம். பட் நாங்கள் பேசின்னு இருக்கிற சமயத்தில் இட் வாஸ் சம்வேர் அரவுண்ட் 90 to 95 rupees அப்ராக்சிமேட்லி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 கிராம் உங்களால் சில்வர் வாங்கி சேர்த்தா அதுவும் எவ்வளோ தூரம் வளருறதோ. வி ஆல்சோ யூஸ் சில்வர், ரைட்? குத்து விளக்கு வைக்கிறது and all those things. It's something you're value adding in your life. அது உங்கள் வாழ்க்கையில் சில்வராக வரட்டமே. எடுத்த உடனே என்னால் என்ன, அதாவது குதிச்சுட்டு கிரேப்ஸ் ஆர் சாருன்னு சொல்லிட்டு போச்சான் அந்த ஃபாக்ஸ். அந்த மாதிரி கிரேப்ஸ் சாரா இல்லையான்னு எப்படி தெரியும்? அதை எடுத்து கடிச்சு சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து இஃப் யூ வாண்ட் டு ஈவன் கெட் ரிச் டு ரிச்சர் டு வாட் எவர், ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சேவிங்ஸ், அந்த ஆட்டிடியூட் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா நம்ம பசங்களுக்கும் அது வராது, அடுத்த ஜென்ரேஷனும் தத்தளிக்கும். இன்றைக்கி நிறைய பேர் லோன்ஸில் ஓடிட்டுருக்காங்களே தவிர, இங்கே கடன் வாங்கி அங்கே அடைக்கிறாங்க, அங்கே கடன் வாங்கி இங்கே அடைக்கிறாங்க. தட்ஸ் நாட் த வே ஆஃப் ஹவு லைஃப் வில் பி. அண்ட் பிகாஸ் இஃப் திஸ் வீல் ஆஃப் ஃபினான்ஸ், பைசாங்கிற சக்கரத்தில் வந்து ஒரு பெரிய ஓட்டை இருந்தது அப்படின்னா மற்ற எல்லாமே வீட்டில் தகராறில் முடியும். திஸ் இஸ் அ பிகர் சைக்காலஜி விச் நோபடி நீட்ஸ் டு டெல் யூ. We can see and learn from different families around us. இந்த 2 ஸ்டோரியும் நான் உங்களுக்கு சொன்னது கதை இல்லை, நிஜமான கான்வர்சேஷன்ஸ் நடந்தது. இது 2ல் எந்த கேட்டகரியில் இருந்தால் 0லேருந்து வேறு ஒரு பெட்டர் வேல்யூக்கு நீங்கள் போவீங்கங்கிறது உங்கள் கையில் இருக்குது. ஆக்ஷன் எடுத்தால் வருமா, ஆக்ஷன் எடுக்கலைன்னா வருமாங்கிறது இட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2 இஸ் there is no such thing as எடுத்த உடனே பணக்காரன். அப்படி வந்து ஒன்று கிடையவே கிடையாது, எந்த ஜென்மத்துலேயும் கிடையாது. ஓவர் நைட் நீங்கள் பணக்காரன்னு ஆகணும்னா யாரும் சொத்து எழுதி வச்சா வேணால் நடக்கலாம், விச் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் டாபிக் ஆல் டுகெதர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆனால் I'll give you an example of a salaried person whose family also supports everything. ஓகே, புதுசாக படிச்சுட்டு வர பசங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோ. ஸோ we'll see in that how the generation before versus the generation now. Again I can give 2 different examples. ஒன்று வந்து ஒரு teenage student I will give you, and I'll give you a younger kid less than 10 years என்ன பண்ணுறாங்க அந்த 10 to 20 years. One of the stories about 20 to 30 yearsல இருக்கிறவங்க 3 ஸ்டோரியிலையுமே சேவிங் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற கதையில் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கங்கிறத வந்து ரியல் லைவ் எக்ஸாம்பிள்ஸ். Okay, we'll see from there and take it forward.
till we see in the next financial video. இதை வந்து தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி போட்டு கேட்டு பாருங்கள். ஃப்ரீயாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபினான்சஸ்லாம் யாரும் அட்வைஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னாலே யூ ஆர் லுக்கிங் ஃபார் சிம்பிள் ஈஸி மோட்டிவேஷனல், ஈஸியாக சிம்பிளாக எப்படிலாம் சின்ன சின்ன விஷயமா நான் ஆரம்பிக்கிறது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுறாங்கல்ல, ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் 15 வருஷத்தில் 1 கோடி பண்ணிடலாம் தான் அட்வர்டைஸ்மெண்ட்டே யூடியூப்பில் ஆரம்பிக்கிறாங்க. அந்த 10,000 ரூபாய்க்கு என்ன பண்ணணுங்கிறதோட எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, saying that, signing off, this is Ramya, simply at home. Let Guberan and goddess Lakshmi bless you with health, wealth, happiness and prosperity and abundance in everything in your life. Till the next video on the series, bye bye.